அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 33. இதனுடைய உரை விளக்கம். தரமிகு சர்வ சகா அஷ்டான சத்தியம், சர்வ ஆனந்த போகம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய திருவடி புகழ்ச்சியினுடைய 33வது பாடல். இதனுடைய உரை விளக்கம். தரமிகு சர்வ சகா அஷ்டான சத்தியம். சதிட்டானம் என்பது சக அதிஷ்டானம் என்பதின் தமிழியல் தோற்றமாகும். இதற்கு பொருள் எங்கும் சமமாக பரவி வியாபித்து அதிதிட்டு அல்லது அதிஷ்டத்து நிறைந்து இருந்தாலும் அப்படி பரவி உள்ளது எது என்றால் அது சத்தியம் எனப்படுகின்றது. இங்கே சத்தியம் என்றது சத்து இயற்பொருள் அல்லது சத்தான இயற்பொருளாம். அது உண்மையிலே கடவுளினுடைய அருள் ஒளியை அன்றி வேறு அல்லவாம். உட்பொருள் இந்த அருட்பெரும் ஜோதியாக பரவி நித்திய சத்திய வஸ்துவாய் விளங்கி கொண்டிருக்க வெளிமுகத்தில் பலதரப்பட்ட அநேக பொருள்களாய் அனைத்துமாய் விளங்கி கொண்டு உள்ளது என்பதாம். ஆகவே நம் சத்திய வஸ்தாகிய அருட்பெரும் ஜோதியை எங்கும் வியாபித்து இருந்து கொண்டு புற பிரபஞ்ச தோற்றத்தில் பலதரப்பட்ட ஆனந்த வண்ண பேத தோற்றங்களை கொண்டும் விளங்கி கொண்டு உள்ளது என்பது சத்தியம். புற உலக தோற்றத்தில் அனைத்துமாய் தோற்றி விளங்கி கொண்டு உள்ளது அருட்பெரும் ஜோதி பரம்பொருள் ஒன்றே எண்ணில் அருட்பெரும் ஜோதியே உண்மையில் சச்சிதானந்தமாக இருப்பதால் எல்லாமும் அதுதானே. உள்ளே இருந்து அருள் ஒளி நோக்கத்தோடு பார்த்தால் எல்லாம் அருட்பெரும் ஜோதி ஆனந்த வஸ்துவாக விளங்குவதா. பொறியுறு ஆன்ம தற்போதம் போய்விடத்து அறிவுறு அனைத்தும் ஆனந்தமாய் ஆகிவிடும். அப்போது எல்லாம் மெய்யின்பமாகிய ஆனந்த போக பொருள்களாய் தோற்றும். உலகில் காணப்படுகின்ற அனைத்து இன்பமும் அந்த இன்பத்தின் வண்ணமே என கொண்டு விடக்கூடாது. ஆகவே சர்வ ஆனந்த போகமாக உண்மை அறியாது மயக்க அறிவினால் ஏற்று அனுபவித்தால் முடிவிலே துன்பம் காணப்படும். ஏனெனில் அது சச்சிதானந்தமாக அருள் ஞான அனுபவத்தில் ஏற்கப்பட வேண்டிய ஒன்றாகும். அதற்கு மாறாக மருள் மயக்க உணர்வோடு புறபோகங்கள் இன்பம் என கருதி தூய்த்து ஏமாற்றம் அடைந்துவிடக்கூடாது. புற தோற்ற பொருள்களை உயிர்களை அகம் வளர் ஆனந்தபதியினுடைய புறநிலை என கண்டு அக இன்ப அனுபவம் தழைக்க புறத்திலே அன்பு அல்லது தயவு செயல் புரிந்திட வேண்டும். இச்செயலின் மூலமாக மெய்யான இன்பம் அகமிருந்து விரிந்து நிறைந்து அநேக ஆனந்தமாய் திகழும். இதனால் உலகில் சர்வமும் ஆனந்த போகத்தின் பொருட்டே என தெளிந்து கொள்ளலாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம். தரமிகு சர்வ சக அதிஷ்டான சத்தியம், சர்வ ஆனந்த போகம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது. மனித வாழ்க்கையிலே வாழறோம். தாய் தந்தையருடைய உயிர்களப்பால் மனித தேகம் எடுத்து
அந்த ஒரு வயதிலிருந்து நம்ம இளமை பருவம் வரும் வரை நாம் ஆடக்கூடிய ஆடம் நமக்கு தெரியும். நம்ம தான் இயற்கை விட அந்த பிரபஞ்சத்தை விட சக்தியானவர்கள், மிகப்பெரிய ஆற்றல் கொண்டவர்கள் என்று பேசக்கூடிய திமிரும் கொண்டு திரிகிற ஒரு இனம் மனித இனம். அந்த மனித இனத்திலே பிறந்தவுடனே அவனுக்கு 5 வயது வரை இறைகுணம் இருக்கும். இறைவன் அவரை கண்காணித்து கொண்டு வளர்த்து கொண்டு உயர்ந்த நிலைக்கு செல்லுவான். இறைவனோடு உயிர்கலப்பு பெற்றக்கூடிய குழந்தையாக இருப்பான். வளர்ந்து வளர்ந்து சமூகத்தினுடைய சூழ்நிலையை பார்க்கிற போது ஏக இறைவனுடைய நான் வல்லமை பெற்றவன் என்று சொல்லக்கூடிய ஜீவனாக மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் வள்ளல் பெருமான் பாடுறார், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அந்த பாடல் அற்புதமான பாடல் உண்மையை சொல்லுது. என்ன உண்மையை சொல்லுது? இரவா நிலையிலே இருந்து கொண்டு எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய அந்த பேரை நாம் பெற வேண்டும். அந்த பேரை பெறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நமக்குள்ளாகவே நம்ம பழகி கொள்ள வேண்டும். அப்படி நம்ம பழகி கொண்டு இருந்தால்தான் நல்ல நிலையை அடைய முடியும், நல்ல ஜீவமுக்தியை அடைய முடியும். அதை தான் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய அந்த மனுமுறை வாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடல், நல்லோர் மனதை நடுங்கச் செய்தேனா என்று அவர் பாடுறார். நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனா. அந்த பாடல், வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனா, வரவுக்கு போக்க ஒழிய வழியடைத்தேனா, தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனா, தர்மம் பாராது தண்டம் செய்தேனா, கலந்த சிநேகிதரை கலகம் செய்தேனா, களவு சொல்வோருக்கு உளவு சொன்னேனா, மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனா, மண்ணூரம் பேசி வாழ்வழித்தேனா, குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனா, குடிக்கின்ற நீரில் குளத்தை துத்தேனா, ஏழைகள் வயிறு எரிய செய்தேனா, இறப்போருக்கு பிச்சை இல்லை என்றேனா, உயிர் கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனா, ஊன் சுவை உண்டு உடல் வளர்த்தேனா, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனா, பொது மண்டபத்தை போயிடித்தேனா, ஆசை காட்டி மோசம் செய்தேனா, அன்புடையோருக்கு துன்பம் செய்தேனா, வேலையிட்டு கூலி குடைத்தேனா, வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சத்தை அழித்தேனா, பசித்தோர் முகத்தை பாராது இருந்தேனா, பகை கொண்டு அயலார் பயிரை அழித்தேனா, கோல் சொல்லி குடும்பம் குலைத்தேனா, கலங்கி ஒளிந்தோரை காட்டி கொடுத்தேனா, கற்பிழந்தவளை கலந்திருந்தேனா, கணவன் வழி நிற்பவரை கற்பழித்தேனா, காவல் கொண்டிருந்த கன்னியை அழித்தேனா, கர்ப்பம் அழித்து கழித்திருந்தேனா, கற்றவர் தம்மை கடுகடுத்தேனா, கன்றுக்கு பால் ஊட்டாது கட்டி வைத்தேனா, குருவை வணங்க கூசி நின்றேனா, குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனா, பட்சியை கூண்டில் பதைக்க அடைத்தேனா, பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனா, கல்லும் நெல்லும் கலந்து விற்றேனா, தவம் செய்தோரை தாழ்வு சொன்னேனா, ஆலய கதவை அடைத்து வைத்தேனா, சிவனடியாரை சீறி வைத்தேனா, சுத்த நாணிகளை தூஷணம் செய்தேனா, தந்தை தாய்மொழியை தள்ளி நடந்தேனா, தெய்வத்தை இகழ்ந்து செருக்கடைந்தேனே, என்ன பாவம் செய்தேனோ இன்னதென்று அறியேன் என்று வள்ளல் பெருமான் மனுமுறை கண்ட வாசகம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்தினுடைய பாடல். ஆகவே என்ன பாவம் செய்கிறோம்? இங்கே பாவம் செய்கிறோம், தெரிஞ்சிட்டு உண்மை மாதிரி நடிக்கிறோம். நாம் செய்வது பாவம் என்று தெரிந்தாலும் கூட அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய குற்றத்தை பார்த்து கொண்டே இருக்கிறோம். நம்ம குற்றம் என்ன பண்ணுறோன்றதை பார்க்க மறந்துடுறோம். எல்லாத்துலேயும் தன்முனைப்பு, நான் என்ற அதிகாரத்திமுறும் ஆணவத்திமுறும் குடிகொண்டு இருக்கிறாங்க வாழக்கூடிய மக்கள். நான் உட்பட நீங்கள் உட்பட எல்லார் மனித மனங்கள்ல இதுதான் குடியிருக்குது. தனக்கு மட்டுமே கிடைக்கணும், தன்னை மட்டுமே போனோம், அடுத்தவர்கள் வதைப்படுவதை கைகொட்டி சிரிக்கிற மனித இனமாக இருக்கு. இது மனித இனத்துக்கு தேவையில்லை என்பதைத்தான் வள்ளல் பெருமான் தரமிகு சர்வ சக அஷ்டான சத்தியம்
சர்வ ஆனந்த போகன்னு பாடுறார். ஏ மனிதனே, புற இன்பங்கள், புற காட்சிகள், புற வாழ்க்கு, அடுத்தவர்களை மட்டம் தட்டி தானே உயர்ந்தவன் என்று அதிகார திமிரில் நீங்கள் திரைந்தால் உங்களுக்கு வாழ்க்கை கடையேற மாட்டீர்கள். உடல்ல நோயும் உள்ளத்தில் கலங்கமும் ஏற்பட்டு துன்பத்துக்கு ஆளாவீர்கள். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு பாடல். நானே தவம் செஞ்சேன், நானே எல்லாம் பண்ணேன், நானே எல்லாம் பண்ணுறது, உனக்கு தேவையானது நீ தான் இறைவன் கிட்ட கேட்கணும். அடுத்தவங்க கேட்டு அடுத்தவங்க கிட்ட சொல்லி குறை சொல்லி அவங்க தீர்க்க முடியாது. அதே மாதிரி ஏக இறைவன் தான் பெரியவன், மனித இனம் பெரியதல்ல. நீ இன்னாதான் கூப்பாடு போடணும். நிறைய தம்பிமார்கள் பார்க்குறேன் காணொலி காட்சிகள் இந்த யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தன்னை ஒரு எந்த சொற்களை பேச வேண்டும், எந்த சொற்களை காரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் தோண்டுகிற பள்ளத்திலே அவர்களே குழிவிட்டு அதில் முழுகி போயிடுவார்கள். தனக்கு தானே சாவுக்கு குழி வெட்டுவான்ல, அதை தான் இன்றைக்கு தலைமுறை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான இறப்பை அவர்களே குறித்து கொள்கிறார்கள். இதை கேட்டாவது அவர்கள் திருந்தனா, நம்ம பண்றது தப்பு, நம்ம மாறணும், மாற்றம் என்பதுதான் மானிட தத்துவன்னு கண்ணதாசன் சொல்றார். ஆகவே அந்த நிலையை உணர்ந்து கொண்டு இந்த அற்புதமான தரமிகு சர்வ சக அஷ்டான சத்தியம் பிரகாரமோ சர்வ ஆனந்த போகம் நீங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்க விட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.